நிதானமாக நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷப ராசி சொல்லலாம். இந்த ரிஷப ராசி பொறுத்த வரைக்குமே 12 ராசிகளில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த ராசி. இந்த ராசியோட அதிபதி சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி. மேலுமே இந்த ராசியில் கிருத்திகை முதல் பாதம் முதல் ரோகிணி மிருகசீரிசம் 1-2 பாதங்கள் இது எல்லாமே இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். பொதுவாகவே இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களோட பொதுவான குணநலன்கள் எப்படி இருக்கும், இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இந்த டைமில் இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் இவங்களோட வாழ்க்கையில் சந்திக்க போகிறாங்க, அதே டைமில் யாரால் இவங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு புது வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது, ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சு தெளிவான ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், என்ன கால் பண்ணி ட்ரை பண்ணி பேசி பாருங்கள். அதாவது ரிஷப ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே மற்றவங்கள கவரக்கூடிய வண்ணம் அழகான ஒரு தோற்றத்தை கொண்டிருப்பாங்க. அதே போல் தான் இவங்களுடைய நல்ல கம்பீரமான தோற்றமோ நடுத்தரமான உயரமோ கொண்டவங்களாக இருப்பாங்க. அதாவது சர்வ லட்சணங்களும் பொருந்தியவங்களாக சாமுந்திரிகா லட்சணம் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க இயற்கையாகவே சாதுவான ஒரு குணத்தை கொண்டிருப்பாங்க. சண்டை அப்படின்னு வந்தாலே இவங்களை சமாளிப்பதும் வீழ்த்துவதும் ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தை ஒப்படைச்சாலுமே அதில் ஒரு தனி அக்கறை செலுத்தி அதை ரொம்ப பொறுப்பாக இருந்து அதில் செய்து முடித்து அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி. இவங்களுக்கு சுயநலமாக இருப்பது அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த ராசிக்காரரு ரொம்ப சாமர்த்தியமாகவும் அதே நேரம் வேடிக்கையாகவும் பேசுவாங்களாம். நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்டவங்க இவங்க. பொதுவாகவே ஒரு கூச்ச சுபாவம் உடையவங்களாக இருந்தால் கூட அபார ஞாபக சக்தி கொண்டவங்க. எப்போதுமே சுத்தமாக இருக்க நினைப்பாங்க. கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அதை தாங்கக்கூடிய அளவுக்கு பொறுமையும் ஒரு நிதானமாகவும் ஒரு சகிப்புத்தன்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. எல்லாத்தையுமே ஒரு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு குணம் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் மீது அளவு கடந்த அன்பை கொண்டிருப்பாங்களாம். யாரையுமே தேவையில்லாமல் பகைச்சு கொள்ள மாட்டாங்க. இயற்கையை ரசித்து இயற்கையை சூழ்நிலையை அதிகம் விரும்பக்கூடியவங்களாம் இருப்பாங்க. சின்ன வயதிலிருந்தே உங்களுக்கு குடும்ப பொறுப்பை சுமப்பாங்களாம். இவங்களில் பெரும்பான்மையோருக்கு திருமணம் காலம் அப்படிங்கிறது தாழ்ந்து தான் நடைபெறுமா. நம்ம நினச்ச உடனே திருமணம் நடக்காது இவங்களுக்கு. அதோட இந்த ரிஷபராசிக்காரர் ஒரு கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. கலைத்துறை இசைத்துறையில் அதிக ஒரு நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்களாம். இவங்களுக்கு மத்திய வயதில் அதாவது தான் இவங்களுக்கு சுபயோகமான வாழ்க்கையானது அமையுமா. இவங்க மற்றவங்களுக்கு வழியை உதவி செய்வதனால சில சமயங்களில் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலும் இவங்கள சொல்லலாம். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, நம்ம சொல்லக்கூடிய இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு சண்டைக்கு இழுக்காதீங்க, நீங்கள் அவ்வளோதான் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ராசி. சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் இவங்களோட வாழ்க்கையில் இனி சந்திக்க போகிறாங்க, இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே 4 முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கு. செவ்வாய் பகவான் மேசத்திலும் சுக்கிரன் மிதுனத்திலும் புதன் சூரியன் ரிஷப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் 12 ராசிகள் மீதுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் நம்மளுடைய ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான ஒரு தகவலையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த 4 முக்கிய கிரக பயிற்சிகள் மே 11 முதல் 17ஆம் தேதி வரையிலான இந்த வாரத்தில் ரிஷபத்தில் புதன் சூரியனின் பயிற்சிகள் நடப்பதும் அதோடு புதாத்திய யோகம் உருவாகிறார். செவ்வாய் பகவான் மேசத்தில் ராசி அதிபதியாக சஞ்சரிப்பதனால ருச்சக யோகம் தருகிறார். மிதுனத்தில் சுக்கிரன் மாற இருக்கார். ஸோ இப்படிப்பட்ட கிரக பெயர்ச்சிகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான பார்க்கலாம். இந்த வாரம் உடல் நலம் கணிசமாக மேம்படும். நீங்கள் மிகுந்த ஒரு உடல் ஆரோக்கியத்திலும்
திட காத்திருக்கிறதுடனும் திகழக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. உங்களோட உடல் நலத்தை மேலும் வலுப்படுத்தி கொள்ள உங்களோட அன்புக்குரியவர்கள் அல்லது நெருங்கியவங்களோட ஆலோசனைகளை நீங்கள் தவறாமல் பின்பற்ற வேணும். அப்படி செய்தால்தான் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை உணர முடியும். இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்துமே இனிமையானதாகவும் மகிழ்ச்சிகரமான பலன்களை கொடுக்கும். அதே சமயம் அந்த பயணங்களை அனைத்தும் இனிமையான நினைவுகளால் நிறைந்திருக்கும். இந்த வாரத்தில் உங்களோட குடும்பத்தினருக்குள்ள பரஸ்பர அன்பு, பாசம் இது எல்லாமே அதிகரிக்கும். இருந்தால் கூட அந்த அன்பு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அளவை விட சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது. வாரத்தோட இறுதியில் உங்களோட மனம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இது வரைக்குமே இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியும் நல்ல ஒரு உற்சாகமும் பெருக்கத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் குடும்பத்திற்கு தேவையான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட கொஞ்சம் நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரத்தில் வியாபாரத்தை இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் வார பிற்பகுதியில் உற்சாகமான சூழ்நிலை இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் தினமுமே நீங்கள் நல்ல முன்னேற்றம் வேணும் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிங்களா, வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு? விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்து வீண் செலவு, வேலையில் நெருக்கடி, கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் இந்த டைமில் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலையிலையுமே பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குருவோட பார்வையினால் வேலையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கும். அதே நேரத்தில் அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் அதை தக்க வைத்து கொள்வது தான் உங்களோட திறமை. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா, ராசிநாதன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலை உயரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் இருக்குது. செல்வாக்கு உயரும். தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இந்த டைமில் நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரம், தொழில் இது எல்லாமே ஒரு லாபம் தரும் வகையில் தான் அமையும். வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவிற்கு வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்க போகுது. சில பேர்த்துக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புமே இருக்குது. அடுத்ததாக மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி, சுக்கிரன் உங்களோட நிலைமை எல்லாமே உயர்த்துவாங்க. ஸோ நினைத்ததை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியம் பெருக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உழைப்பாளர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். பொருள் சேரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. வியாபாரம், தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குதூகலமான ஒரு வாரனே சொல்லலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வார இறுதியில் ராசி அதிபதி தனஸ்தானத்தில் நிற்கும் குருவோட சேர்க்கை பெறுகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இது வரைக்குமே சாதிக்க முடியாத பல காரியங்களை எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் சாதித்து முடிப்பீங்க. காரிய தடைகள் எல்லாமே நீங்கி வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு அரசு உத்தியோக வாய்ப்புமே கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கும். வியாபாரத்திற்கு தேவையான வங்கி கடன் அல்லது வீடு வாகன கடன் இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் விருத்தி, வழக்குகளில் வெற்றி இது எல்லாமே ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு. திருமண தடைகள் பல இருந்திருக்கும், அதெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அகலப்போகுது. புத்திர பேருமே கிடைக்கும். புதிய எதிர்பாலின நட்பு மனதில் குதூகலத்தை அதிகரிக்கும். ஸோ கொஞ்சம் கவனம். வரவிற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்குமே நீங்கள் கண் அறுவை சிகிச்சைக்கு மருத்துவமனை
ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்க, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு மருத்துவ ரீதியாக நல்ல குணமாகும். படித்து முடித்தவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசு வேலைக்கு தேர்வு எழுதியவங்களுக்கு வேலையில் சேர உத்தரவு வரக்கூடிய அற்புதமான அமைப்புகள் இருக்குது. வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் படைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சுக்கிர பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மாஸ் மல்டிமீடியா. மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். அதே நேரத்தில் முடிஞ்ச வரைக்குமே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்களோட வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு தடைகள் உங்களுக்கு தாமதங்கள் வரும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். மேலுமே நினைத்தது எல்லாமே சாதிக்க நீங்கள் விடாமுயற்சியோடு போராடுங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.